ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். ஆமாங்க, கத்திரிக்காய் யூஸ் பண்ணிட்டு செய்ய போகிற இந்த குழம்பு தான் அந்த கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. அந்த குழம்பை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்காக கத்திரிக்காய், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, 2 தக்காளி இது எல்லாமே எடுத்துப்போம். மண்பானையில் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்காக நான் தட்டைப்பயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். தட்டைப்பயிரை ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் வேக விட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இந்த காயெல்லாம் ஃபஸ்ட்டு பாயில் ஆகட்டும். அதனால் காய் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் தூள் அண்ட் சால்ட் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடியாக வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பொறுத்து நம்ம இங்கே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வறுத்துருவோம். வறுத்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு தொளிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையோட கமகமகமன்னு இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா திருகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லாவே வறுத்துக்கணும். அந்த ஆயிலையே நமக்கு அந்த வெங்காயம் கூட இந்த தேங்காய் நல்லா வணங்கி வந்துடணும். இந்த தேங்காய் நல்லா வணங்கி வரும்பொழுது அதனுடைய கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால தான் ஓரளவு நல்லா வணக்கணும்னு சொல்கிறது. அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு அரைக்கும் பொழுது 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம தட்டைப்பயிறு எப்படி பாயிலாக இருக்குன்னு பார்ப்போம். நம்ம குக்கரில் 5 to 6 விசில்ஸ் கிட்ட வச்சதுனால நம்மளுடைய இந்த தட்டைப்பயிறு சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல ஸ்மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு பாயில் ஆகிருக்கு. இந்த தட்டைப்பயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு இந்த பருப்பை நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்குவோம். ஓரளவு நம்ம ஸ்மேஷ் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்மேஷ் பண்ண வேண்டாம். அந்த பருப்பு கொஞ்சம் தெரியற அளவும் இருக்கணும். 1-2 நம்ம ஸ்மேஷ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஒரு பதத்தில் நல்லா ஸ்மேஷ் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தட்டைப்பயிறு நல்லாவே ஸ்மேஷ் ஆகுது. ஓரளவுக்கு நமக்கு பருப்பு தெரிகிற அளவு ஸ்மேஷ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. இப்போ இதையே நம்ம பாயில் ஆகி ரெடியாக இருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. தண்ணியுமே அளவாக விட்டதுனால கரெக்டாக பாயில் ஆகியிருக்கு. இந்த காய் கூட நம்மளுடைய இந்த தட்டைப்பயிரை ஊற்றிக்கலாம். இது பயிறு நல்லா பாயில் ஆகிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூடவே விட்டோம்னாலுமே தப்பு கிடையாது. கூடி சீக்கிரத்துலேயே அது கெட்டி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம ரெடியாக வணக்கி வச்சுருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓரளவு நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக அரைச்சிட்டு வந்திருக்கிற இந்த வெங்காய கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலவை ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குழம்புல அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இது கூடவே நம்ம எலுமிச்சங்காய் அளவு ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியையும் ஆட் பண்ணிடுவோம். அடுத்துதான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காக கெட்டியாக சான்சஸ் இருக்குது. கீழே அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதித்து வரணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் எவ்வளோ போதுமான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கூடவே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து
கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த கறி சுவையில் இருக்கிற தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குழம்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம நைட் டிஃபனுக்காக இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த குழம்பை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.